நீ யார் அப்படிங்கிற கேள்விக்கு உன்னால பதில் சொல்ல முடியும் அப்படின்னா, உண்மையிலே உன்னோட வாழ்க்கையில நீ யாரையும் சார்ந்திருக்க வேண்டிய சூழ்நிலை வராது. யாரோட கருத்துக்களையும் கேட்டு பின்பற்றணும் அப்படிங்கிற அவசியம் உனக்கு இருக்காது. உன்னோட வாழ்க்கைய ரொம்ப சுதந்திரமாவும், சந்தோஷமாவும் உன்னால வாழ முடியும். அதுக்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையா தேவை, உனக்கு என்ன வரும்? உனக்கு என்ன வராது? உன்னால என்ன பண்ண முடியும்? உன்னால என்ன பண்ண முடியாது? அப்படிங்கிற விஷயத்துல நீ தெளிவா இருந்தாலே போதும். இத பத்தி ஒரு அழகான கருத்துள்ள கதை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு கிராமத்துல கண்ணன் அப்படிங்கிற மாணவன் வாழ்ந்துட்டு வரான். அவனோட அப்பா விவசாயி. தினமும் நிலத்துல போய் உழுது விவசாயம் பண்ணி எடுத்துட்டு வந்து அவங்க சாப்பிட்டு அவங்களோட வாழ்க்கைய ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. கண்ணனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ரொம்பவே சிறந்த மாணவன். ரொம்ப திறமைசாலி. ஆனா அவன்கிட்ட குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு குறை இருக்கு அப்படின்னா, அவன் ரொம்பவே தயக்க குணம் கொண்டவனா இருந்தான். அவன்கிட்ட எவ்ளோதான் திறமை இருந்தாலுமே, அத வெளிப்படுத்த தெரியாத தயக்கம் கொண்டவனாவே அவனோட வாழ்க்கைய அவன் வாழ்ந்துட்டு வந்தான். ஒரு நாள் அவங்களோட பள்ளியில ஓட்டப்பந்தய போட்டி அறிவிச்சாங்க. எல்லா மாணவர்களும் நான், நீ அப்படின்னு போட்டி போட்டு அவங்களோட பெயர்கள பதிவு செஞ்சாங்க. ஆனா, இவனுக்கு திறமை இருக்கு. இவனால ஓட முடியும்னு இவனுக்கு தெரியும். ஆனாலும் கண்ணன் எந்த முயற்சியுமே எடுக்கல. நம்மளால ஜெயிக்க முடியுமோ, இல்லையோ அப்படிங்கிற தயக்கத்திலே அவன் அவனோட பேர பதிவு செய்யாமலே இருந்தான். ஆனா, அவனுக்குள்ள ஆசை இருந்தது. நம்ம ஓடணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறது. அவனோட தயக்க குணம் அவன அங்கேயே தடுத்து நிறுத்திருச்சு. அதனால அவன் பேர குடுக்கவே இல்ல. அவனோட பேர அங்க பதிவு பண்ணாதது அவனுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. அன்னைக்கு சாயங்காலமும் அத பத்தி யோசிச்சுக்கிட்டே தன்னோட வீட்டுக்கு போனான். அப்பா கிட்ட சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டான். அப்பா இந்த மாதிரி போட்டி அறிவிச்சாங்க. என்னால என் பேர் குடுக்க முடியல. எனக்குள்ள தயக்கமா இருக்கு. ஒருவேளை நான் தோத்துருவனோ அப்படின்னு எனக்கு தோணுதுப்பா. அதனால என்னால குடுக்க முடியல அப்படின்னு சொல்லி. அப்பா நீ அப்படி யோசிக்காத. கண்டிப்பா உன்னால முடியும். நீ போய் பேர் குடு அப்படின்னு சொல்றாரு. அப்பவும் அவனால ஒரு முடிவு எடுக்கவே முடியல. இல்ல நம்மளால முடியாதோ அப்படிங்கிற தயக்கம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருந்தது. அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை பள்ளி விடுமுறை விட்டிருந்தாங்க. அவனும் தன்னோட அப்பாவோட காலையில விவசாயம் பண்ற நிலத்துக்கிட்ட போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவோட ரெடி ஆகுறான். அப்பா கிளம்பி போயிட்டாரு. தானும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா பின்னாடியே போகும்போது, அவன் ஒரு அழகான முயல பார்க்குறான். அந்த முயல பார்த்தோனே அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அந்த முயல கையில பிடிச்சு எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்தது. ஆனா முயல் இவன பார்த்த உடனே ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சுருச்சு. அப்பா வேலை செய்யறதுக்காக நிலத்து பக்கம் நோக்கி போயிட்டாங்க. ஆனா இவன் ரொம்ப ஆர்வத்தோட அந்த முயல பிடிக்கிறதுக்காக ரொம்ப வேகமா ஓட ஆரம்பிச்சான். முயல் எவ்வளோ வேகமா ஓடும் அப்படிங்கிறது தெரியும். ஆனா அவனுக்கு தன்னால ஓட முடியாது. தனக்குள்ள தயக்கம் இருக்கு. தன்னால ஜெயிக்க முடியாது. அந்த மாதிரி எந்த சிந்தனையும் இல்ல. அவனோட ஒரே குறிக்கோள் அந்த முயல தன்னோட கையில எடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவே ஆர்வமா இருந்தான். அந்த முயலுக்கு நிகரா அவன் ஓட ஆரம்பிச்சான். அவனோட ஆசையும் நடந்தது. அவன் அந்த முயல கையில எடுத்து பார்த்தான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்மளால ஜெயிக்கவே முடியாதுன்ட்டு நம்மளோட பேர கூட பதிவு பண்ணாம வந்திருந்தோம். ஆனா, இந்த இடத்துல இந்த முயல் இவ்ளோ வேகமா ஓடும்போது, அந்த முயல நம்ம அத விட வேகமா ஓடி நம்மளால புடிக்க முடிஞ்சது அப்படின்னா, கண்டிப்பா நம்மளால முயற்சி பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு அவனுக்கு ஒரு ஒரு ஆதாரம் அவனுக்கு கிடைச்சிருச்சு. இது அவனுக்குள்ள ரொம்பவே சந்தோஷத்த குடுத்தது. அவங்க அப்பா கிட்ட வேகமா ஓடி போய் நடந்ததெல்லாம் சொல்றான். இந்த மாதிரி என்னால அந்த முயல வேகமா ஓடி போய் புடிக்க முடிஞ்சதுப்பா. நான் தான் எனக்குள்ள இருக்கிற திறமைய புரிஞ்சுக்காம, எனக்கு என்ன வரும், வராது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காம, இத்தன நாள் என்னால முடியாதுன்னு நானே நெனச்சுட்டு இருந்தேன். அது எவ்ளோ தவறு அப்படிங்கிறது, இந்த செயல் நடந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரியுது. கண்டிப்பா நான் இனிமேல் வரும் காலங்கள்ல என்னோட பேர கண்டிப்பா குடுத்து நானும் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட பேசிட்டு வரான். சில நாட்களுக்கு அப்புறம் அவனோட கிராமத்திலே மாரத்தான் போட்டி ஒண்ணு அறிவிக்கிறாங்க. இவனும் ரொம்ப சந்தோஷமா, தன்னம்பிக்கையோட தன்னோட பேர போய் பதிவு பண்றான். அதே தன்னம்பிக்கையோட ஓடி ஜெயிக்கவும் செய்றான். அப்ப அவங்க அப்பா கூப்ட்டு சொல்றாங்க, "உன்னால முடியாது அப்படின்னு நீ நின்னுட்ட அப்படின்னா, அந்த இடத்திலே எல்லாமே முடிஞ்சு போயிடும். முடியும் அப்படின்னு நீ எந்த இடத்துல உன்னோட முதல் அடிய எடுத்து வைக்கிறியோ, அந்த இடத்திலே நீ ஜெயிக்கிறதுக்கான எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமா அமைய ஆரம்பிக்கும். கண்டிப்பா நம்பிக்கையோட ஒவ்வொரு அடியும் எடுத்து வை. வாழ்க்கையில நீ நெறைய ஜெயிக்கலாம்." அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்புறாரு. இதே போல தான் இன்னைக்கு பலரோட வாழ்க்கையில எவ்ளோ திறமைகள் இருந்தாலும், தன்னால முடியுமோ, முடியாதோ அப்படிங்கிற தயக்கத்திலேயே அவங்க தோல்விய தழுவ ஆரம்பிச்சுடுறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல தனக்கு என்ன வரும் அப்படிங்கிறதுல உண்மையான தெளிவு அவங்களுக்கு இருந்திருந்தது அப்படின்னா, அந்த இடத்துல என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயல சட்டுன்னு முடிச்சுட்டு போயிட்டுருப்பாங்க. இதே எனக்கு அது வராது அப்படின்னா, எனக்கு அது வராது அப்படிங்கிறது தனக்கு என்ன வரும் அப்படிங்கிற திறமைய பார்த்து முன்னேறி போய்க்கிட்டே இருப்பாங்க.
இதனால தான் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் அவங்களுக்கு என்ன வரும், வராது அப்படிங்கிறதுல தெளிவு இருந்தாலே அவங்களால வாழ்க்கையில எந்த சூழ்நிலையிலும் தடுமாறாம கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது இந்த கதை அழகாவே விளக்கி சொல்லுச்சு. இந்த நொடியே நீங்க யார் அப்படிங்கிறதுக்கான பதில கண்டுபிடிங்க. கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையிலும் எந்த மாதிரியான கடுமையான சூழ்நிலைகள் வந்தாலும், அத ரொம்பவே சுலபமா எதிர்கொண்டு, உங்களோட வாழ்க்கை ஜெயிக்க கண்டிப்பா அது உங்களுக்கு உதவும். நன்றி.